வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் ஒரு மெசேஜ் போட்டிருந்தீங்க, நம்ம ராமபிரானே சொன்ன சாவித்திரி மந்திரம் அப்படின்னு. அவரே அந்த மந்திரத்தை சொன்னார்னா அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத கேட்க ஆர்வமாக இருக்கு. இன்னைக்கு அதை பற்றி சொல்லுங்கள் சார். வால்மீகி எழுதிய ராமாயணத்திலிருந்து ராமபிரான் சொன்ன அந்த சாவித்திரி மந்திரத்தை பற்றி பார்ப்போம். விஸ்வாமித்திரங்கிற ஒரு மகரிஷி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான். அவர் ராமபிரானையும் லக்ஷ்மணனையும் ஒரு வாலிப பருவம், ஒரு 9-10 வயசு இருக்கும், அந்த வயசு பிள்ளைங்களை அவங்க அப்பா தசரதங்கிட்ட, அதாவது மன்னர்கிட்ட சொல்லிட்டு காட்டுக்கு அழைச்சிட்டு போகிறார். எதுக்காக அழைச்சிட்டு போகிறாருன்னா, அந்த காட்டில் ஒரு வேள்வி நடக்குது. வேள்வி யாகம்னாலே அதை தொந்தரவு பண்ணுறதுக்கு அரக்கர்கள் அசுர சக்திகள்லாம் அதை அழிக்க பார்க்கும். இந்த யாகத்தை தடுக்கிற சக்திகளை அழிக்கணும்னா அதுக்கு ஒரு பவர் வேணும். இப்போ ராம லக்ஷ்மணரை கூட்டிக்கிட்டு வர்றாரு இல்லையா, அவர் அயோத்தியாவில் சரையுன்னு ஒரு நதிக்கரை இருக்குது, அங்கே தங்குற மாதிரி ஒரு நிலைமையாயிடுது. ஏன்னா லேட் ஆகிடுச்சு, அதனால் நைட் அங்கே தங்குறாங்க. அரண்மனையில் இருந்த ராமரும் லக்ஷ்மணரும் அந்த சரையு நதிக்கரையில் கரையில் படுத்துட்டு இருக்காங்க. அந்த நமக்கு இங்கே கிடைக்கலையேன்னு அவங்க வருத்தப்படலை. எதுவாக இருந்தாலும் மகரிஷி சொன்னார், அதை அப்படியே ஃபாலோ பண்ணுற குழந்தைகளாக வளர்ந்தாங்க. மறுநாள் காலையில் குளிச்சிட்ட பிறகு ராமபிரானுக்கு விஸ்வாமித்திர ரிஷி மந்திரத்தை சொல்லித் தருவார். அந்த மந்திரத்தின் பெயர் தான் அதிபலா மந்திரம்னு பேர். அதிபலானா அதி பலம். அந்த அதிக பலம் கொண்ட அந்த மந்திரத்தை அவர் சொல்லி கொடுக்குறார். அது சமஸ்கிருதத்தில் சொல்லி கொடுத்தார். நாம் இப்போ அதை தமிழில் சொல்கிறோம். இந்த மந்திரத்தை ராமபிரானே சொல்லி அவர் ஒரு ஆத்ம பலம் பெற்றார்னா ஏன் நாம் சொல்லக்கூடாது? தமிழில் என்ன அர்த்தம் பொதிந்ததாக இருக்குன்னா, ஓம்காரநாதம் உடையவளே, பலத்தை அளிப்பவளே, உயர்ந்த மகாதேவியே, மிகுந்த வலிமை கொண்டவளே, விருப்பங்களை நிறைவேற்றும் ஆற்றல் கொண்ட அன்னையே, அறம், பொருள், இன்பம், வீடு, இந்த 4ஐயும் அளிப்பவளே, ஒளிமயமான சூரியனை போன்ற இறைவனின் புத்திரியே, மேன்மையான ஆன்ம வடிவானவளே, தெய்வீக பரவசம் நிறைந்தவளே, இறைவனுடைய சக்தி பெற்றவளே, எல்லையற்ற பெரும் ஆற்றல் உடையவளே, முழுமையான கருணையின் வடிவமே, பசி மற்றும் களைப்பு அனைத்தையும் நீக்குபவளே, உம்மை நாங்கள் தியானிக்கிறோம். எங்களுடைய புத்தியை தூண்டி ஒளிரச் செய்பவளே, பிரணவ மந்திரத்தை சிரசாக கொண்டவளே, முழு நம்பிக்கையுடன் உம்மை வணங்குகிறோம். எங்களை புனிதப்படுத்து. இவ்வளவுதான். இது அதிகாலை 5 மணிக்கு படிச்சிங்கன்னா எவ்வளோ பலம்ங்கிறத நம்ம இன்னும் பின்னாடி சொல்கிறோம். ராமரும் லக்ஷ்மணரும் இந்த சாவித்திரி மந்திரத்தை ஆத்மசுத்தியோடு தினமும் சொல்லி வருகிறார்கள். அரண்மனை வாழ்வெல்லாம் தியாகம் செய்து காட்டிலே அவர்கள் உறங்கிய காலமெல்லாம் இரவும் பகலும் எப்படியெல்லாம் அவர்கள் காட்டில் இருந்திருப்பார்கள்னு யோசித்து பார்க்கணும். ஆனால் இந்த சாவித்திரி மந்திரத்தாலேயும் அவர்கள் காட்டிலே இருந்ததுனாலேயும் அவர்கள் பெற்ற பலம் ஏராளம். எல்லா திறமையும் அவங்களுக்கு கிடைச்சிடுது. விஸ்வாமித்திர ரிஷியின் நோக்கம் என்னென்னா, யாகத்துக்கும் ரிஷிமார்களுக்கும் தொல்லை கொடுக்கக்கூடிய அரக்கர்களை அழிச்சிடணும். அவங்க ரொம்ப தொந்தரவு பண்ணி தடுக்கிறாங்க இல்லையா, அவங்கள அழிச்சிடணும். இப்போ நீங்கள் கேட்கலாம், அவர் ரிஷிகிட்ட இல்லாத வலிமையா ராமர்கிட்ட இருக்குன்னு, தசரதன்கிட்ட இல்லாத படையா? அவரை கேட்டால் கொடுத்துட போகிறாரு, எதுக்கு ராமர் லக்ஷ்மணனை கூட்டு வரணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். எதுக்காக பாலகர்களாக இருந்தாலும் அழைச்சி வந்தாங்கன்னா, ரிஷி சொன்ன மந்திரம் ரிஷியோடு போயிடக்கூடாது, அவருக்கு இருக்கு அந்த சக்தி. ஏன் இவர்களுக்கு கொடுத்தால்னு ஒரு கேள்வி வரும்போது, ராமனுக்கு சொல்லி கொடுத்தால் இந்த ஊரும் செழிப்பாக இருக்கும், இந்த உலகமே செழிப்பாக இருக்கும். அப்படி இந்த விஸ்வாமித்திரருக்கு தோன்றின அந்த பிரபஞ்ச உணர்வு தான் ராமபிரானுக்கு அந்த மந்திர சக்தி கிடைச்சது. வளரும் போதே அந்த அதிமனம் வளர்ந்து பிரகாசிச்சிடணும்னு ரிஷி விரும்பினார். யாகத்திற்கு துணையாக இடையூறு செய்த மாரீசன், கபந்தன், சுபாகு, தாடகை, துந்துபி இது போன்றவர்களை ராமபிரான் அழித்து சில பேருடைய வாழ்க்கையை மாற்றமடையவும் செய்தார். இந்த யாகம் செய்த ரிஷிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் சேர்ந்து ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் அந்த யோக பலனையும் சேர்த்தே கொடுக்குறாங்க.
இப்போ அவருக்கு சாவித்திரி பலமும் இருக்குது, ரிஷிகளுடைய ஆசீர்வாதமும் இருக்குது. இப்போ ராமபிரானுக்கு என்ன ஆகுதுன்னா அவருக்குள்ளே இருக்கிற ஆத்ம பலம் பெருக ஆரம்பிக்குது. அவருக்குள்ள ஒரு அமைதி வருது. இயல்பாகவே ராமர் அமைதியானவர், இன்னும் அமைதியாகிறார். பிறகு வளர்ந்த வாழ்வு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றார் இல்லையா, வளர்ந்துட்டே வர்றார். அதுக்கு பிறகு அவர் நிறைய போராட்டங்களை சந்திக்கிறார் இல்லை. அப்பெல்லாம் அவரை தாங்கி நின்னது இந்த சாவித்திரி மந்திரம் தான். ஜனகபுரி அது எங்கே இருக்குன்னா காத்மாண்டில் இருக்குன்னு தெரியும். காத்மாண்டில் இருக்கிற ஜனக மகாராஜா தன்னுடைய மகளுடைய திருமணம் செய்து வைக்கிறதுக்கு ஒரு சுயம்பரம் விஷயத்தை வெளியிடுறார். என்னுடைய மகளை திருமணம் செய்து கொள்வதற்கு எந்த ராஜாவாக இருந்தாலும் எங்களிடத்தில் இருக்கிற வில்லை எவர்கள் உடைக்கிறார்களோ அவர்களுக்கு என் மகளை திருமணம் செய்து வைக்கிறேன்னு ஜனக மகாராஜா சொல்கிறார். இந்த தகவல் எப்படியோ வால்மீகி ரிஷிக்கு கிடைச்சிடுது. உடனே ராமரையும் லக்ஷ்மணனையும் கூட்டுக்குன்னு காத்மாண்டுக்கு போகிறார், எங்கே ஜனகபுரிக்கு. அப்படி போகிற வழியில் நம்ம விஸ்வாமித்திர மகரிஷி காமிக்கிறார் ஒரு இடத்த. கௌதம முனிவர் அவருடைய அரண்மனை தான் இது, பாழடைஞ்சு கிடக்குது பாரு. அவருடைய மனைவி அகல்யா, அந்த அகல்யாவின் மீது ஆசைப்பட்டு ஒரு தேவ பிரதிநிதி அவங்களோட தவறுதலாக நடந்துடுறார். இதுக்கு கோபப்பட்டு அந்த கௌதம முனிவர் அந்த அகல்யைக்கு சாபம் கொடுக்குறார், நீ கல்லா போகணும்னு. அப்படி அந்த வர வழியில் ஒரு கல் கிடக்கு. கல் மேலே ராமருடைய பாதம் பட்டுடுது. என்னாச்சு, அந்த கல்லிலேருந்து சாவு விமோச்சனம் அடைஞ்சு அகல்ய எழுந்திரிச்சு வர்றா. அவளுக்கு உயிர் வாழ்வு கொடுத்தது ராமனுடைய பாதம், ராமனுக்குள் இருந்த சாவித்திரியின் ஆத்ம பலம். இப்போ ஜனகபுரிக்கு போனதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, எல்லா ராஜாக்களும் மன்னர்கள்லாம் அந்த வில்லை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க, முடியல. ஆனால் ராமனுக்கு டிவைன் கிரியேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம அரவிந்தர் சொல்வார். தெய்வீக உயிர் சக்தின்னு சொல்வார். அது ராமனுக்கு வளர்ந்து சைத்திய புருஷனை அடைய செய்து பல அதிபலா மந்திரத்தின் சக்தியை பெற்றவனாக ராமன் இருக்கிறான்ங்கிறத அரவிந்தருடைய சாவித்திரி படிக்கிறவங்களுக்கு இந்த உண்மை புரியணும். கம்பன் சொல்வான், எடுத்தது பார்த்தனர், இட்டது கேட்டனர். வில்லு எடுத்தது தான் பார்த்தாங்க, அடுத்த செகண்ட் வில்லு முறிஞ்சு கிடக்கு. எடுத்ததை பார்த்தனர், இட்டது கேட்டனர், ஜஸ்ட் அடுத்த செகண்ட் கீழே உடனே கிடக்கு. அப்போது வில்லை வளைத்ததையோ நாணை ஏற்றியதையோ யாருமே பார்க்கல, எடுத்தத்தான் தெரியும் வில்லை. அந்த க்ஷண நேரத்தில் உடஞ்சி கிடக்குதுன்னா அந்த அந்த பலம், அந்த வில் முறிந்த சப்தம்தான் அங்கே கேட்டிருக்கு. இது கம்பனுடைய ராமாயணத்தில் இருக்கிறது. எந்த இளவரசனுக்கும் கிடைக்காத அந்த மகாலட்சுமி என்ற சீதை ராமன் கழுத்திலே மாலையிட்டு திருமணத்தை உறுதிப்படுத்தினாலா இல்லையா? அப்போ அந்த வில்லை வளைக்கும் ஆற்றல் ராமனுக்கு எப்படி வந்ததுன்னு நாம் யோசிக்கணுமா இல்லையா? சாவித்திரி மந்திரத்தை சொன்னதாலேயே ராமனுக்கு அவ்வளவு ஆத்ம பலம்னா, நாம் சாவித்திரியின் பக்தர்களாகவே மாறிவிட்ட நாம் அந்த அதிபலா மந்திரத்தை சொல்லி அதன் பலனை பெறணுமா இல்லையா? அப்போது அதிகாலையில் நம்ம எழுந்திருச்சு இந்த மந்திரத்தை நாம் சொல்லி வந்தால் செல்வ மகள் சீதாலட்சுமியே ராமனுக்கு கிடைத்தது போல நமக்கும் அவள் லக்ஷ்மி கடாட்சமாக கிடைப்பாள். ராமனுக்கு வந்த பணிவு, ராமனுக்கு வந்த வலிமை, ராமபிரானுக்கு வந்த அந்த அதிமன உணர்வு, அவருக்கு வந்த புகழ், அவருக்கு வந்த பாண்டித்யம், அவருக்கு வந்த செல்வ செழிப்பு, அவருக்கு கிடைத்த ராஜபோக வாழ்வு, இது எல்லாம் கிடைக்கும் யாருக்குன்னா ராமபிரான் சொல்லிய சாவித்திரி மந்திரத்தை இடைவிடாது தினமும் சொல்லி வரக்கூடிய அன்பர்களுக்கு ராமர் பலம் மட்டும் இல்லை, ஹனுமன் அதிபலமும் நமக்கு கிடைக்கும். அனுதினமும் ஜெபித்திடுவோர்க்கு. ராமபிரான் அப்பேற்பட்ட ஒரு மகா தெய்வம். அந்த தெய்வத்துக்கு சாவித்திரியினுடைய அந்த மகா மந்திரம் உச்சரிச்சதுனால எவ்வளோ ஒரு ஆத்ம பலம் பெற்றார் அவர். அந்த ஆத்ம பலத்தை வச்சு அவர் வாழ்க்கையில் என்னென்னலாம் செஞ்சு முடிச்சாரு அப்படின்றத இன்னைக்கு விரிவாக சொன்னீங்க சார். என்னன்னா நாமும் வளரணும், நம்மளோட சேர்ந்து ஆத்ம பலமும் வளரணும் அப்படின்னு சொன்னீங்க.
என்ன பண்றது, நாங்கெல்லாம் கொஞ்சம் பாதி வயசு வளர்ந்துட்டோம். இதுக்கு மேல்பட்டு வளரணும்னாலையும் கண்டிப்பா எங்க இந்த சாவித்திரியுடைய மந்திரம் நாங்க தினசரி உச்சரிச்சாவே போதும், வாழ்க்கையில எல்லா நலனும் பலமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு. இது எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கு பின்னாடி வர தலைமுறைக்கும் இது சரியான ஒரு பாடமா இருக்கும். அன்னைக்கு விஸ்வாமித்தர் ராமருக்கு சொன்னாரு, இன்னைக்கு இதே விஷயத்த ரொம்ப தெளிவா எங்களுக்கு சொல்லி புரிய வச்சுருக்கிறீங்க. எங்களுடைய தலைமுறைக்கும் இந்த விஷயம் போய் சேர்ந்துச்சுன்னா அவங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய நற்பலன்களை அடையலாம். அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி. ரொம்ப நன்றிங்க சார். சார், அடுத்ததா இந்த வாரம் பேரம்பூர் பற்றி சொல்லுங்கள் சார். இந்த வாரம் ஆசிரம ஸ்டோரியில் ஆரம்பித்து அது பேராம்பூரில் போய் முடியும். இந்த முறை ரெண்டும் ஒன்றா வருது. 11ஆம் தேதி 11வது மாதம் 1911 லண்டனில் இருந்த ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் முதலாவதாக பிறந்தவர் பேர் ஈதல் லக்ரோன்னு பேர். அதுக்கு பிறகு அவங்களுக்கு 5 குழந்தை இருக்குது. இந்த ஈதல்ங்கிற பெண் லண்டனில் ஒரு தொண்டு நிறுவனம் இருக்குது. அங்கே வேலை பார்த்துட்டு இருந்த லாரன்ஸுங்கிற ஒருத்தர் மேலே இது வந்துடுச்சு. எது? காதல். லாரன்ஸு 1907 நம்ம இந்தியாவில் இருக்கிற கோவாவில் கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் லண்டனில் படித்தவர். எப்படி அரவிந்தர் லண்டனில் பிரிட்டிஷுக்கு எதிர்த்து போராட்டங்களை நடத்தின அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிண்டு இவரும் அரவிந்தரை போல சில போராட்டங்களை அங்கே நடத்தியிருக்கார். இப்போது இந்த மாதிரி இருக்கிறவருடைய பேர் பிரிட்டிஷ்காரங்க லிஸ்ட்டில், அதுவும் கருப்பு லிஸ்ட்டில் இருக்கும்ல, இவருக்கு ஒரு பிளாக் மார்க் அங்கே இருக்குது. லாரன்ஸோட பேர் என்னென்னா லாரன்ஸ் மார்ஷல் பிண்டோ அப்படிங்கிற அவரோட பேர். அவங்களுடைய பெற்றோர்கிட்ட இதை பற்றி சொன்னதுக்கு அவங்க சம்மதிக்கலை. உடனே லாரன்ஸ் என்ன பண்ணார், தான் காதல் பண்ண ஈதல்கிட்ட சொல்கிறார், நான் இந்தியாவுக்கு போய் நிறைய சம்பாரித்து உனக்கு அனுப்பி வைக்கிறேன், அதுக்கப்புறம் நீ புறட்டு வா, நம்ம பாண்டிச்சேரியில் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சம்மதம் வாங்கிட்டு இந்தியா வந்துடுறார். லாரன்ஸ் ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் படித்தவர், அதாவது விமான பொறியியல் லண்டன்லேயே படித்தவர். ஆனால் அவருக்கு பிரிட்டிஷை எதிர்த்து அந்த போர் குணம் இருந்ததுனால, அந்த பிளாக் லிஸ்ட்டை பேர் இருந்ததுனால அவருக்கு அந்த வேலை வாய்ப்புங்கிறது அதில் கிடைக்கல. அவருக்கு ஏதோ ஒரு தொண்டு நிறுவனத்தில் வேலை செஞ்சுருந்தார் இல்லையா, அந்த வேலையை விட்டுட்டு தான் இந்தியாவுக்கு வரார், அதாவது பாண்டிக்கு வரார். இப்போ இங்கேயும் பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் இருக்குது இந்தியாவில். அப்போ இங்கேயும் வேலை கிடைக்கல. அப்போ பாண்டிச்சேரிக்குள்ளே போய் அங்கே ஒரு துறைமுகத்தில் அவருக்கு வேலைக்கு முயற்சி பண்ணி அந்த வேலை கிடைக்குது. 1934 லாரன்ஸ் பாண்டிச்சேரி ஹார்பரில் வேலைக்கு சேர்றார். அவர் தங்கி இந்த இடத்துல நம்ம ஆசிரமத்தை சேர்ந்த அமல்கிரண், அவர் மூலிமா ஆசிரமத்தை பற்றி அவருக்கு தெரிய வருது. லாரன்ஸ் பாண்டிச்சேரியில் இருக்கார் இல்லையா, 3 வருடம் 3 மாதம் 3ஆம் நாள் கழித்து லண்டனில் இருந்து தன்னுடைய காதலி தன்னுடைய வீட்டுக்கு தெரியாமல் அந்த ஆன்ம காதலனின் கரம் பிடிப்பதற்காக கப்பல் ஏறி பாண்டிச்சேரிக்கு புறப்படுகிறார். 1937 பிப்ரவரியில் பாண்டிச்சேரியில் இருக்கிற கடற்கரை ஒட்டி இருக்கிற நோட்ரே தாம் டெஸ் ஏன்சஸ் அப்படிங்கிற ஒரு தேவாலயத்தில் இவங்க திருமணம் நடக்குது. ஆசிரமவாசிகள் தான் அந்த மேரேஜை முடிச்சு வைக்கிறாங்க. டூமாஸ் வீதியில் ஒரு வீடு எடுத்து அங்கே குடியேறுறாங்க. 1 வருஷத்தில் குழந்தையும் பிறந்துடுது. இப்போது லாரன்ஸ் வீட்டில் ஒரு சாயந்தரம் 6 மணி ஆனால் அமல்கிரண் ஆசிரமவாசி இல்லையா, அவரோட சில பேர் ஈவினிங்கில் ஒரு ஜாலியாக களை கட்டுற மாதிரி ஒரு கலகலப்பான ஒரு சம்பவங்கள் தினமும் நம்ம லாரன்ஸ் வீட்டில் நடக்கும். இப்போ லாரன்ஸுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பகவான் அன்னையை பற்றி தெரிஞ்சுக்கிற வாய்ப்பும் அவங்களுக்கு ஏற்படுது. இந்த 6 மணி ஆனால் லாரன்ஸ் வீட்டில் ஒரு கொண்டாட்டம் இருக்கு இல்லையா, அந்த விஷயம் அன்னைக்கு தெரிய வருது. அன்னைக்கு தெரிய வந்த அடுத்த நிமிடம் அமல்கிரனை வர சொல்லுங்க அப்படின்னு தகவல் போகுது. அம்மா கூப்பிடுறாங்கன்னா பொதுவாக நம்ம நாட்டில் அது எந்த அளவுக்கு அது பீதியாக மாறும்னு தெரியும். ஆனால் நம்ம அன்னை கூப்பிட்றாங்கன்னா அது என்ன மீனிங்ன்றது ஆசிரம ஆசிரியை கேட்டால் சொல்லுவாங்க. அமல்கிரண் பதட்டத்தோடு ஓடி வர்றார். அன்னை கேட்குறாங்க, என் அன்பு பிள்ளைகளாகிய உங்களையெல்லாம் கேளிக்கை பிடியிலே, ஒரு கொண்டாட்ட பிடியிலே
பிடித்து வைத்து கொண்டிருக்கிற அந்த ஈதல் லாரன்ஸ் தம்பதிகளை பற்றி கேள்விப்பட்டேன், யார் என்று விவரம் சொல் என்று அமல்கிரண் இடத்துல கேட்கிறார் அன்னை. அன்னையிடத்திலே அனைத்தையும் சொல்கிறார் அமல்கிரண். அன்னை சொல்றார், சரி அவர்களை இங்கே அழைத்து வா, அவர்களை நான் பிடித்து கொள்கிறேன் அன்பாக. என் பிள்ளைகளையெல்லாம் நீ அழைத்து கொண்டு அன்பாக நீ கேளிக்கை ஆட்டங்களை செய்து கொண்டு தனியாக நீங்கள் மகிழ்ச்சியோடு அந்த ஆனந்த கொண்டாட்டம் கொண்டாடுகிறீர்கள்ல. ஆனால் அன்னை என்ன சொல்கிறாங்க, அவங்களையும் கொண்டு வந்துடு, என் குழந்தைகளை நான் சேர்த்து அவங்களையும் என்னோடவங்களா நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி அன்னை சொல்கிறாங்க. 1938 ஆகஸ்ட் மாதம் 15 பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய அவதார திருநாள். அமல்கிரண் மூலமாக ஈதலுக்கும் லாரன்ஸுக்கும் பகவான் அன்னையை சேவிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. அந்த முதல் நாள்லேயே அவங்க ஆசிரமவாசியாக மாறிட்டாங்க. அந்த ஈர்ப்பு அன்னை அந்த ஈதலை முதல்ல பார்க்குறாங்க. பார்த்த உடனே அந்த மோனலிசா ஃபேஸ் இருக்குது இவளுக்கு அப்படிங்கிறத, அந்த அழகு முகத்தை பார்த்துட்டு ஈதலுக்கு மதர் பேர் வைக்கிறாங்க, மோனோ பிண்டோன்னு பேர் வைக்கிறாங்க. மோனோனா மோனலிசாவோட ஃபேஸ் இருக்கான், அதனால் மோனோ பிண்டோன்னு பேர் வைக்கிறாங்க. பகவான் லாரன்ஸ் பிண்டோவுக்கு உதார்னு பெயர் வைக்கிறார். அன்னை கேட்டுக்கிட்டாங்க, இவருக்கு ஒரு பேர் வைங்கன்னு. அவர் உதார்னு பேர் வச்சுக்கிட்டார். சமஸ்கிருதத்தில் உதார்னா என்ன அர்த்தம்னா உயர்ந்த நேர்மையானவன் அர்த்தம். எவ்வளோ ஒரு பேர் பாருங்க. அவங்க காலப்போக்கில் ஆசிரமத்திலே இருந்து பணியாற்றிக்கிட்டே வந்தாங்க. 2001 உதார் அன்னையோட திருவடியில் போய் சேர்ந்துடுறார். மோனோபிண்டோ எப்போ மறைந்தாங்கன்றதுக்கு நமக்கு எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. ஆனால் இவங்க 2 பேர் வந்த பிறகு தான் ஆசிரமத்தில் கிறிஸ்மஸ் விழா அப்படின்னு ஒன்று நடத்துகிற பழக்கம் வந்தது. இவங்க வந்த பிறகு தான் இந்த கோல்கொண்டாங்கிற விருந்தினர் மாளிகையே கட்டினாங்க. இவங்க வந்த பிறகு தான் அரவிந்தர் ஆசிரமம் ஸ்கூலை ஆரம்பித்தாங்க. இந்த 2 காதல் ஜோடிகளும் பாண்டிச்சேரி வந்த பிறகு ஏற்பட்ட இந்த மாற்றங்கள் இவர்களை எல்லாம் அன்னை அனுசரித்து தன் அன்பை பேரன்பை பொழிந்ததால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த தெய்வீக பேரன்பினுடைய அந்த கதகதப்பிலே, அந்த அன்பின் அணைப்பிலே வாழ்ந்து அன்னையின் திருவடிக்கு சொந்தமாக ஆனார்கள். பிறப்பு எங்கே இருந்தாலும் அன்னையின் பேரன்பின் வளையத்துக்குள் வந்துவிட்டால் சாதனை செய்யாமல் யாரும் போக முடியாது இந்த உலகத்தை விட்டு. அன்னை நமக்கு வாய்ப்பு தருவதற்கு ரெடியாகத்தான் இருக்கிறார். அதற்கு அவருடைய வளையத்துக்குள் நம்மையும் இணைத்து கொள்ள தயாராக இருந்தால் ஊதாரை போல உயர்ந்த ஒரு இடத்தை நாமும் அடைய முடியும் என்பதற்கான பேராமூர் பேரன்பாக இதை பார்க்கலாம். ஆனால் இது ஆசிரமத்தில் நடந்த சம்பவம். 2 பேருமே அந்த புனிதமான அந்த காதலர்கள் பாண்டிச்சேரி வந்தாலும் நம்ம அன்னையின் இடத்தில் அவங்களுக்கு ஒரு இடமும் கிடைத்து அன்னையின் அரவணைப்பும் அவங்களுக்கு கிடைச்சி அவங்களுடைய சாதனையும் அன்னை செய்ய வைத்தாள். கடைசி காலத்துல அன்னையின் திருவடியிலேயே அவங்கள வைத்து கொண்டாங்க. ஸோ இந்த மாதிரி உண்மையான பேரன்பை இருந்தா நம்மளும் அன்னையினுடைய பாதத்தின் திருவடியில் இடம் பிடிக்கலாம் அப்படின்றது இந்த பேரன்பு காட்டுதுங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். சார் அடுத்ததா இந்த வார பிரார்த்தனை முறைகளை சொல்லிட்டு வாங்க சார். அன்னையே, என் உடலின் எல்லா அணுக்களும் உன்னால் ஒளிந்துனா பிரகாசிச்சு உன்னுடைய ஒளியை அது வெளிப்படுத்தட்டும், அது பிரகாசிக்கட்டும். அன்னையே, உன் சூரிய ஒளி என் திசுக்கள் நரம்புகள் இரத்தத்தில் பரவட்டும். அன்னையே, என் மனமும் உடலும் லேசாகி அமைதியான ஆனந்தத்தை உணரச் செய். அன்னையே, ஒவ்வொரு நொடியையும் முழுமையாகவும் தெளிவாகவும் நான் வாழச் செய்க. அன்னையே, என் இதயம் ஒவ்வொரு நேரமும் சந்தோஷத்துடன் நிரம்பட்டும். அன்னையே, என் மனம் ஒவ்வொரு நாளும் அமைதியுடன் தொடங்கட்டும். அன்னையே, நான் உன்னில் இருக்க அருள் புரிக. அன்னையே, என்னுள் நீயே வெளிப்படுவாயாக. இந்த உயர்தரமான அந்த பிரார்த்தனை முறையை நாம் ஏன் கையாளணும் சொல்கிறேன்னா, மாதம் லட்சத்துக்கு மேல் சம்பாதித்து கொண்டிருந்து 2 வருடம் வேலை இல்லாத ஒரு இளைஞர் மாம்பழம் அன்னை மையத்திலே வந்து கேட்டார். நான் இந்த பிரார்த்தனை புத்தகத்தை கொடுத்து 1 மாத காலம் படியுங்கள், ஒரு 10 நாள் படியுங்கள், அதற்குள் ஒரு வேலை கிடைத்து விடும்னு நான் உறுதியாக சொல்லி அனுப்பிச்சேன். அதே போல்
10 நாள் கூட ஆகியிருக்காது. 2 வருடம் வேலை இல்லாதவர் உடனடியாக பெங்களூரில் வேலை கிடைச்சி போயிட்டார். இது ஒரு பெரிய அதிசயம். இப்போ நாம் சாவித்திரி கோயில் அமைந்திருக்கிற பெரும்பேர் கண்டிகையில் மகா சரஸ்வதிக்கும் மகாலட்சுமிக்கும் தனித்தனியாக கோயில் எழுப்பிட்டுருக்கோம். பாண்டரங்கர் ரகுமாயிக்கு சாவித்திரி கோயில் கீழே பேஸ்மெண்ட்டில் அவங்களுக்கான திருத்தலமாக அமைக்கிறோம். இது இல்லாமல் இந்த மிராமந்திரி வேலைகளும் இன்னும் 10% வேலைகள் முடிகிற தருவாயில் இருக்குது. 10 ரெஸ்ட் ரூம் கட்டணும், காளகத்தீஸ்வரர் சிவன் சன்னதி கட்டி முடிக்கணும், ஞான ஒளி கோயிலுக்கு வரக்கூடிய அன்பர்கள் தங்கிறதுக்கு விடுதி கட்டணும். இன்னும் இருக்கிற இந்த திருப்பணிக்கெல்லாம் ஏற்கனவே ஏராளமாக கொடுத்து இன்னைக்கு அழகாக வளர்ந்துருக்கு. இன்னும் சில பணிகள் முடிக்கப்பட வேண்டியிருக்கு. அதற்கெல்லாம் அன்பர்கள் தன்னுடைய அந்த தயால குணத்தை திருப்பணிக்கு திரும்ப முடிந்ததை தரணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஆனால் இந்த வேண்டுதலை பக்தர்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, முதல்ல வேலைக்கு போனவுடனே அவங்க என்ன சம்பளம் வாங்குறாங்களோ அது 50,000மோ 1,00,000மோ எதுவாக இருந்தாலும் முதல் சம்பளத்தை நமக்கு அனுப்பிடுறாங்க திருப்பணிக்கு. அது இருக்கிறதுலே ரொம்ப ஸ்பெஷல். முதல் சம்பளம் அன்னைக்கு சாவித்திரிக்கு கொடுத்து விட்டால் அவர்கள் மேலும் மேலும் வாழ்க்கையில் சுபிட்சத்தை லக்ஷ்மி கடாட்சத்தை மேலும் மேலும் அவர்கள் அதிகரித்து கொண்டே போகும்படியான வாழ்க்கை அமையும். அதனால் நிகழ்ச்சியை பார்க்குற அன்பர்கள் மீதமுள்ள திருப்பணிகளை பங்கேற்று பெரும்பலனை அடையணும்னு என்னுடைய வேண்டுகோள். இப்போ சொன்ன இந்த பிரார்த்தனை முறை நம்முடைய தியான மையங்களில் கிடைக்குது. இந்த பிரார்த்தனையை படித்தால் வேண்டுதல்கள் 7 நாட்களுக்குள் நடக்கும்படி நான் நிறைய விஷயங்களை கேள்விப்படுகிறேன். இந்த புத்தகத்தை படித்து அன்னையின் பேரன்பை பெறணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். எங்களுடைய பிரார்த்தனை பலிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே இந்த புத்தகம் ஒரு பெரிய ஒரு அக்ஷய பாத்திரம் மாதிரி தான். இவங்க படிக்க 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 அவங்க வாழ்க்கையில் எல்லா நலனும் அந்த அக்ஷய பாத்திரத்தின் மூலிமா பெருகிட்டே போகுன்றதுக்கு இது சாட்சியாக இருக்குதுங்க சார். அதே போல் நீங்கள் அந்த கோயில் திருப்பணியுடைய வேலையும் இன்னும் இவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பாக நம்ம அன்னை அன்பர்கள் இந்த கோயில் திருப்பணியை நிச்சயமாக இதை உங்களுக்கு பக்கத்துணையாக இருந்து இதை முடிச்சு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குங்க சார். எங்களால் முடிஞ்ச எல்லா உதவியுமே கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். இதையெல்லாம் எங்களை செய்ய வைக்கும் எங்களுடைய அன்னைக்கு ரொம்ப நன்றிங்க சார். சார், அடுத்ததாக இந்த வார சிந்தனைகளை பற்றி சொல்லுங்கள் சார். நம்மை ஒருவர் அவமானப்படுத்தினால் அது அவருடைய சுதந்திரம். அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் நம்ம சுதந்திரம். ஒருத்தர் வீட்டு வாசப்படிக்கிட்ட என்னோடய காரை நிறுத்திட்டேன். ஒரு 5 நிமிஷம் பார்க்கும்போது அவர் என் மனசை நோகடிக்கிற மாதிரி பேசுகிறாரு. நான் பதில் எதுவும் சொல்லலை, சாரிங்கன்னு சொல்லிவிட்டு வண்டி எடுத்து வந்துட்டேன். ஆனால் அவர் பேசினதெல்லாம் என் மனசு வலிக்குதான்னா அவர் என்னை வலிக்கிற மாதிரி பேசுறதுக்கு அவருக்கு உரிமை உண்டு. அதை எடுத்துக்கிறதா வேணாமாங்கிறது எனக்கு ஒரு உரிமை இருக்குல்ல, நான் எடுத்துக்கலை. இவ்வளோதான் விஷயம். எடுத்துக்கிட்டால் தான் வலிக்கும், எடுத்துக்கலைன்னா சந்தோஷமாக இருக்கலாம். எப்போதும் போல் செல்வத்தை தேடுறதுலையோ பதவி சுகத்தை தேடுறதுலையோ ஒரு பெரிய புத்திசாலித்தனமாக நாம் கருதலாம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இறைவனுக்காகவே ஒருத்தன் பைத்தியம் ஆயிடுறான்ல, அதுதான் உலகத்திலே ரொம்ப வசதி. அந்த வகையில் நான் சாவித்திரி பைத்தியமாயிட்டதில் நிச்சயமாக ரொம்ப சந்தோஷப்படுறேன். வாய்ப்புகளை தேடணும், இல்லை என்றால் உருவாக்கணும். கொக்கை தேடி குளம் வராது, குருவியை தேடி பழம் வராது. அதனால் நாம் தான் வாய்ப்பை உருவாக்கணும். நல்ல துணியாக இருந்தாலும் சில பகுதிகளை வெட்டி கிழித்தால்தான் ஒரு உடை தைக்க முடியும். அது மாதிரி சிலவற்றை தியாகம் செய்தால்தான் வாழ்வில் ஒரு உருப்படியாக இருக்க முடியும். நம்ம நிறைய இடங்களில் சின்ன சின்ன தியாகம் செய்ய மாட்டேங்கிறோம். அதனால் வாங்கின ஷர்ட் அப்படியே இருக்குது, வெட்டி தைக்கிறது இல்லை, அதனால் போட்டுக்கிறது இல்லை. சட்டை அழகாக தான் இருக்குது, வெட்டணும் இல்லை. இந்த உலகத்தில் இருந்து நாம் போகும்போது எதையும் கொண்டு போக முடியாது. அதுக்காக நான் ஏழையாகவே இருந்துடுறேங்கிறது சோம்பேறித்தனத்தின் உச்சகட்டம். அப்படி இருக்கக்கூடாது. போகும்போது வச்சுட்டு போங்க, எடுத்தும் போக முடியலனா என்ன? வறுமையாக வாழ்வது இறைவனுக்கு எதிரானது. நீங்கள் ஏர்போர்ட்டில் விமானம் வானத்தில் பறக்கக்கூடியது தான். ஆனால் அது பறக்கிறதுக்கு முன்னாடி அந்த ரன்வேங்கிற ஓடுதளத்தில் அது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அது அப்படி கொஞ்சம் தூரம் ஓடினால்தான் மேலே பறக்க முடியும். அதனால் பறக்க முடியலேன்னு வருத்தப்படாதீங்க, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஓட்டம் தேவைப்படுகிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். யார் ஒருத்தர் நம்மளை அவமானப்படுத்தினாலும்
அவமானப்படுத்துறது அவங்களுடைய சுதந்திரம்னு சொல்லிட்டீங்க. ஆனா அதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம இருக்கிறதும் அது நம்மளுடைய சுதந்திரம்னு சொல்லிட்டீங்க. அந்த ஏத்துக்கிற அந்த மனப்பக்குவம் எங்களுக்கு வரணும் சார். அந்த பக்குவ நிலைக்கு வந்தால் மட்டும்தான் அவங்க சொன்னதை நாங்க காதுல வாங்கிக்காம ஏத்துக்காம இருக்க முடியும். வாரம் வாரம் நீங்க கொடுக்கக்கூடிய இந்த சிந்தனைகள்ல தான் நாங்க சிறுக சிறுக நாங்க பக்குவம் அடைஞ்சிட்டே வரும். சொன்னா சொல்லின்னு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போயிட்டா நாங்க பக்குவ நிலைக்கு வந்துட்டே இருக்கிறோன்றது அர்த்தம்னு நாங்க புரிஞ்சுக்கணும் சார். இந்த வார சிந்தனைகள் ரொம்ப அற்புதமா இருந்தது. ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, வணக்கம். सीतापति रामचंद्र की सीतापति रामचंद्र की राधापति कृष्ण चंद्र की कविपति चंद्रचूड़ की पवन सुत हनुमान की तपोवन ज्ञानानंद की तपोवन ज्ञानानंद की सीतापति रामचंद्र की राधापति कृष्ण चंद्र की गौरीपति चंद्रचूड़ की पवन सुत हनुमान की तपोवन ज्ञानानंद की तपोवन ज्ञानानंद की भाव भक्ति का भूखा सोई जुग जुगत नहीं माने भगत भूल गए राम दीवाने निज पदवा को सेवे सीतापति रामचंद्र की राधापति कृष्ण चंद्र की गौरीपति चंद्रचूड़ की पवन सुत हनुमान की तपोवन ज्ञानानंद की तपोवन ज्ञानानंद की सीतापति रामचंद्र की राधापति कृष्ण चंद्र की गौरीपति चंद्रचूड़ की पवन सुत हनुमान की तपोवन ज्ञानानंद की तपोवन ज्ञानानंद की याद कौन आचार किया था ध्रुव की उम्र तोड़ी काका के जन्म बढ़ाता विद्या जाति विदुर की गढ़ सीतापति रामचंद्र की राधापति कृष्ण चंद्र की गौरीपति चंद्रचूड़ की पवन सुत हनुमान की तपोवन ज्ञानानंद की तपोवन ज्ञानानंद की सीतापति रामचंद्र की राधापति कृष्ण चंद्र की गौरीपति चंद्रचूड़ की पवन सुत हनुमान की तपोवन ज्ञानानंद की तपोवन ज्ञानानंद की क्या मर्दुनी उग्रसेन की सूरत क्या उपजा भारी धन से राम मिलत नहीं जान सुदाम जी की सीतापति रामचंद्र की राधापति कृष्ण चंद्र की गौरीपति चंद्रचूड़ की पवन सुत हनुमान की तपोवन ज्ञानानंद की तपोवन ज्ञानानंद की सीतापति रामचंद्र की राधापति कृष्ण चंद्र की गौरीपति चंद्रचूड़ की पवन सुत हनुमान की तपोवन ज्ञानानंद की तपोवन ज्ञानानंद की कहत कबीरा सुन भाई साधो राम मिलत है भक्ति अंदर मंदर रजपट से लगी राम भजन से मुक्ति सीतापति रामचंद्र की राधापति कृष्ण चंद्र की गौरीपति चंद्रचूड़ की पवन सुत हनुमान की तपोवन ज्ञानानंद की तपोवन ज्ञानानंद